இன்றைக்கி நம்ம வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு மசாலா டீ எப்படி தயாரிக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து ஒரு 6 ஏலக்காய், இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். 6 ஏலக்காய், ஒரு 5-6 லவங்கம், ஒரு ஸ்டார் முக்கு அது ஒன்று, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்படி இருக்கும், இந்த ஜாதிக்காய் மேலே உள்ள ஒரு பூ, அது மேலே இருக்கிறத பிரித்து வச்சுருக்கிறது. இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மிளகு, லவங்கம், இந்த ஸ்டார் இதெல்லாம் வந்து தொண்டைக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு 2 வேளை 3 வேளை காஃபி அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க கூட இந்த டீயை சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி தயாரிக்கலான்றத பார்க்கலாம் வாங்க. முதச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி, 3 பேருக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி விடலாம். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இங்கே நான் 2 டம்ளர் பால் ஆல்ரெடியே காய வச்சுருக்கிறேன். இது கொதித்த உடனே அதை இதோட சேர்த்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிறதுங்காட்டியும் இதை நம்ம இடிச்சுக்கலாம். அப்படியே முழுசாக போட்டால் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. மழை பவுடர் ஆக்கிட்டாலும் அந்த டேஸ்ட்டு நமக்கு பிடிக்காது. அதனால் இதை ஒரு இடி உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய், முதல்ல ஏலக்காவை போட்டு கொஞ்சம் இடிச்சாச்சு. அதாவது ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டிய வேலை கிடையாது. அடுத்தது இந்த ஜாதிப்பூ, அதையும் சும்மா ஒரு தட்டு, அப்புறம் இந்த ஸ்டாரையும் போட்டு அதையும் ஒரு தட்டு, அப்புறம் இந்த மிளகு அதையும் ஒரு தட்டு லைட்டாக தட்டணும், அப்புறம் இந்த லவங்கம் இதையும் போட்டு தட்டிக்கலாம். தட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒன்று குத்தலாம். ரொம்ப பவுடர் ஆக்காதுன்னா ஒன்று குத்தலாம் அப்படின்னு நினைக்கிட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியோட இதை சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்குது, இந்த பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டீக்கு தேவையான டீ தூள் போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு பிராண்டு டீ தூளை போடுறத விட நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், சக்கரை கோல்டு ப்ளஸ் டாப் ஸ்டார் 2யும் ஒன்றா கலந்துக்குவோம் சரி விகிதத்தில். இது 100 கிராம்னா அது 100 கிராம். இப்போ நம்ம இந்த டீக்கு தேவையான டீ தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போடலாம். 3 பேருக்குன்றதுனால 3 ஸ்பூன். ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். கொதிக்கட்டும். இதுங்க இப்போ கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கிளாஸுக்கு 1 ஸ்பூன் கணக்கில் நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு சேர்த்துட்டாலும் அதுவும் உடம்புக்கு நல்லது தான், அதுவும் சேர்த்து சாப்பிட்லாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் வந்து நம்ம பால் வேண்டியதில்லை, எங்களுக்கு பால் பிடிக்காது, ராவா தான் பிடிக்கணும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். பால் சேர்க்காத அப்படியே குடிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த பாலை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து இதோட சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பாலை இதோட சேர்த்துட்டோம். பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டிகேஷன் கலவையும் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா மசாலா பொருள் எல்லாமே இந்த எசன்ஸும் இந்த பாலில் இறங்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சளிக்கெல்லாம் நல்லது. சாதாரணமாகவே டீனாலே வந்து அது ஆரோக்கியமான பொருள் தான். காஃபியை விட பெஸ்ட்டு. காஃபி எல்லாருக்கும் பிடிக்காது, டீ எல்லாருக்குமே பிடிக்கும். டீ பிடிச்சவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனையோ விதம் இருக்குது, அதில் இது ஒரு விதம். நான் இன்னும் எல்லா விதமும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இந்த வடிகட்டி வந்து நான் சில்வரில் தாங்க யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணால் கேன்சர் வரும் அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே நமக்கு பயம்தான். நம்ம எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அது பயம்தான். அதனால் இப்போ சில்வர் வடிகட்டி வாங்கியிருக்கேன். இதில் தூளெல்லாம் இறங்கிடுன்றதுனால நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல. இப்போ நான் வந்து வடிகட்டிட்டு அடியில் கொஞ்சம் அப்படியே மேலோட ஊற்றிக்கிட்டோமா இந்த டீ தொப்பியெல்லாம் நின்றுடும். இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு.
இப்போ அருமையான மசாலா டீ ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.